ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லொயோலா காலேஜ் வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ அது என்னென்ன வேகன்சி என்னென்னு பார்த்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபார் அகாடமிக் இயர்னு பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 2025 இயர் ஃபினான்ஷியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைப்பிஸ்ட் வேகன்சி இருக்குது, 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி டெக்னிக்கல் டைப்பிங் போத் ஆர் இங்கிலீஷ், அதாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும். ஓகேங்களா. டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா டைப்பிங் போத் இங்கிலீஷ், அதாவது ரெண்டுமே இருக்கணும், அதாவது இங்கிலீஷும் இருக்கணும் தமிழும் இருக்கணும். ஓகேங்களா. சீனியர் கிரேடு ஹையர் எஜுகேஷன் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லோவர், அதாவது டைப்பிங் வந்து லோயர் கிரேட் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி கம்பல்சரி படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 35, பிசி எம்பிசி 32, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க் பார்த்தீங்கன்னாக்கா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10வது தான் படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. எஸ்சி எஸ்டி 35 வயசு, பிசி எம்பிசி 30 வயசு, அதர்ஸுக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பர்சன் 8th படிச்சிருந்தா போதுன்னு இருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்து 35 வயசு, பிசி எம்பிசி பார்த்து 30 வயசு, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பர் கொடுத்துருக்காங்க. 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது 8வது படிச்சிருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி 35 வயசு, பிசி எம்பிசி 30 வயசு, அதர்ஸுக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வாட்டர்மேன் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. கார்டனர் கொடுத்துருக்காங்க. ஸ்வேஞ்சர் கொடுத்துருக்க 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 35 வயசு, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35 வயசு, பிசி எம்பிசிக்கு வந்து 30 வயசு, அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வயசு, பிசி எம்பிசிக்கு 30 வயசு, அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கும் 8வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். அது வந்து எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசு, பிசி எம்பிசிக்கு 30 வயசு, அதர்ஸுக்கு வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இப்போ அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8th 10வது 12வது படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாக்கா அட்ரஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களை நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் வந்து நேரடியாக போய் ரீச் பண்ணி கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ரெஸ்யூமோ இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அனுப்புகிறீங்கனாக்கா கைண்ட்லி சென்ட் ஆல்சோ சாஃப்ட் காப்பி டு த இமெயில் கொடுத்து மெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பி கூட உங்கள் கான்டாக்ட் நம்பரோ இல்லை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட நீங்கள் கொடுத்தலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 days வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.